ஹலோ சில்ட்ரன், இந்த வீடியோவில் நம்ம யோக சாஸ்திரத்தோட 8 ஸ்டெப்ஸ் என்னென்னங்கிறத பார்க்கலாம். இது அந்த வீடியோவோட கண்டினியூவேஷன். மைண்ட் கண்ட்ரோல்னு பார்க்கச்சு, அந்த மைண்டை கண்ட்ரோல் பண்ணி தான் நம்ம எந்த காரியத்தையும் பண்ண முடியும், ஒரு ஒழுங்கான லைஃப்பை நடத்த முடியும்னு பார்த்தோம். நம்ம மைண்டுக்கு ஒரு முக்கியமான ஒரு வீக்னஸ் இருக்குது. அதோட குணம் என்னன்னா டெம்ப்டேஷன். அது எப்போவுமே நமக்கு ஒரு ஈஸி வே, ஒரு சோம்பேறித்தனத்தை இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்குற வேலை, இதெல்லாம் நமக்கு அது காமிச்சு கொடுத்து டெம்ப்ட் பண்ணிகிட்டே இருக்கும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், நான் தினம் மார்னிங் வாக் போகிறேன்னா வெளியில் வந்து பார்க்குறேன். பார்த்துட்டு இன்னைக்கு இன்னும் க்ளவுடியாக இருக்க, மழை வரா மாதிரி இருக்குது, நான் போயிட்டு திரும்ப வரத்துக்குள்ளே நிறைய மழை வந்துடுத்துனா ரொம்ப கஷ்டமாக போயிடும், அப்புறம் கோல்டு பிடிக்கும், காஃப் வரும். இதுக்காக நம்ம இப்போ இதுக்கு போனோம், வேணா நாளைக்கு வேணா போகலாமா அப்படின்னு மைண்ட் எனக்கு அந்த ஐடியாவை கொடுக்கும். சரி, நாளைக்கு வாக் போனால் போச்சு அப்படின்னு தோணும். இப்போ நான் உட்காந்து ப்ரேயர் பண்ணுறேன்னு வச்சுக்க, ப்ரேயர் பண்ணலான்னு இருக்கேன்னா இந்த ப்ரேயர் சாசனாமதோடு சேர்ந்தோம்னா ஹனுமான் சாலிசாவும் சேர்த்து சொன்னோம்னா 45 to 1 hour ஆகிடுமே, அதுக்குள்ளே டிவி சீரியல் ஆரம்பிச்சிடுமே, வேணா நாளைக்கு பார்த்துக்கலாமா அப்படின்னு எனக்கு நாளைக்கு வேணா பார்த்துக்கோயேன் அப்படின்னு எனக்கு ஒரு டெம்ப்டேஷனை கொடுக்கும். மாதிரியே நான் எல்லா விதத்துலையும் எல்லாருக்குமே இன்றைக்கி ஒரு நாளைக்கு நான் ஸ்மோக் பண்ணேன்னு, இன்றைக்கி ஒரு நாளைக்கு வேணா நான் ட்ரிங்க் பண்ணுறேன்னு, என் ஃப்ரெண்ட்ஸோடு இருக்கேன்னு அப்படின்னு எல்லா விதத்துலையும் எல்லாருக்குமே இந்த மாதிரி ஒரு டெம்ப்டேஷனை அதை காமிச்சு கொடுத்துட்டே இருப்போம். அப்போ தான் நம்ம மனசே எப்படி ப்ராக்டிஸ் பண்ணி ட்ரெயின் பண்ணோம்னா, நம்ம விவேகத்தை அதுக்கு, நம்ம விவேகம்னா இன்டலெக்ட், அது வழியாக நமக்கு அதுக்கிட்ட ரீசன் அவுட் பண்ணணும். இது பாரு, நீ சொல்கிற வழியில் போனால் ஹெல்த் போயிடும், வாக்கிங் இல்லைன்னா பிபி இன்க்ரீஸ் ஆகிடும், அப்புறம் ஹாஸ்பிட்டல் போகும்படியாக ஆகிடும், வேறு காம்ப்ளிகேஷன்ஸ் ஏதாவது வந்தாலும் வந்துடும், அதனால் எப்படியான கஷ்டப்பட்டு வாக்கிங்கை பண்ணி தான் ஆகணும் அப்படின்ட்டு சரியா அப்படின்னு நம்ம அதுக்கிட்ட ரீசன் அவுட் பண்ணினா தென் அது தானாகவே அடங்கி போயிடும். இது பேர் தான் கண்ட்ரோலிங் யுவர் மைண்டு. இப்போது பாக்கி ரிலிஜன்லாம் கண்ட்ரோல் யுவர் டிசையர் இஸ் த காஸ் ஆஃப் மிசரி, யூ மஸ்ட் கண்ட்ரோல் இட் அப்படின்லாம் சொல்லுவா. ஆனால் அது எப்படி பண்ணுறதுங்கிறது ரொம்ப கஷ்டமான விஷயம். இது நம்மளோட சனாதன தர்மத்தில் தான் ஸ்கிரிப்சர்ஸ் வழியாக சொல்லி கொடுக்குறா. மனசுங்கிறது ஒரு ஸ்திரப்பில்லாத ஹார்ஸ் மாதிரி. அதுக்கு நம்ம ஸ்திரப் போட்டுட்டும் அந்த ஹார்ஸை எந்த வழியில் போகணுமோ அந்த வழியில் அழிச்சுன்னு போக முடியும். அப்போ அந்த ஹார்ஸு நீயே ஃப்ரெண்ட் ஆகிடும். கொஞ்ச நாள்லேயே அந்த ஹார்ஸ் மேனும் அந்த ஹார்ஸும் ரொம்ப ஃப்ரெண்ட் ஆகிடுவா. அது மாதிரி நம்ம மனசும் நம்மளும் ரொம்ப ஃப்ரெண்ட் ஆகிடுவோம். அந்த மனசு நம்ம சொல்கிற வழிக்கு அது வந்துடும். இது பகவத்கீதையில் பகவானே சொல்கிறார். பதஞ்சலி முனிவர் 8 ஸ்டெப்ஸில் நம்மக்கிட்ட நம்மளோட ப்ராக்டிக்கல் லைஃப்பில் நடக்கக்கூடிய டெம்ப்டேஷன், அந்த டெம்ப்டேஷனால் நம்மளோட ஒழுங்கான ஒரு லைஃபு எப்படி கெட்டு போயிடும் அப்படின்றது எக்ஸ்பிளைன் பண்ணி சொல்கிறார். அதில் முதல் 2 ஸ்டெப்ஸு யம நியம. அது என்ன, அதில் கண்ட்ரோல் வரணும்னா, யமங்கிறது சொசைட்டியோட நம்மளோட இன்டராக்ஷன், அது பர்சன் டு பர்சன். சொசைட்டிலேருந்து நமக்கு அதோட நம்ம லைஃப்பை லீட் பண்ணும்போது எத்தனை விதமான டெம்ப்டேஷன் நம்ம மைண்ட் நமக்கு கொடுக்கும். அந்த டெம்ப்டேஷன்ஸை நம்ம அவாய்ட் பண்ணணும், அதுக்கு மைண்ட் கண்ட்ரோல் பண்ணணும். அது என்னென்னா, யமங்கிறதுல சொல்ற அஹிம்சா, இன்னொரு லைஃப்பை கொல்லாமல் இருக்கிற. இதுலெல்லாம் உங்களுக்கெல்லாம் மீனிங்லாம் தெரியும், நான் விரும்பின அந்த வேர்டை மாத்திரம் சொல்கிறேன். அஹிம்சா, 2வது சத்யா, ட்ரூத், வாய்மை, 3வது திருடாமை, 4வது பிரம்மச்சரியம்னா ஆஃப்டர் எ சர்டன் ஏஜ் எப்படி நம்ம வனப்பிரசத்தில் இருக்க மாதிரி செலிபஸிங்கிறத நம்ம லைஃப்பில் ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு சொல்கிறார். அப்புறம் அபரிக்கிரகன்னா நான் பொசசிவ்னஸ். யூ ஷுட் நாட் பி க்ரீடி அண்ட் யூ ஷுட் நாட் அக்யூமுலேட் மெனி திங்ஸ். பேராசையும் கூடாது, நிறைய சாமான் சேர்க்குற அந்த ஒரு டெண்டன்சியும் கூடாது. அப்புறம் நியமால என்ன சொல்கிறேன், அது செல்ஃப் கண்ட்ரோல், அது பர்சனல். இதில் ஃபஸ்ட்டு கிளென்லினஸ், தினம் ப்ரஷ் பண்ணுறது, தினம் குளிக்கிறது, இதெல்லாம் பர்சனல் கிளென்லினஸ். 2வது சந்தோஷங்கிறது ஹாப்பி லைஃப். அது எப்படி வரும், ஹியூமன் பீயிங்ஸ்க்கெல்லாம் 2 விதத்தில் கஷ்டம் வருது. ஒன்று
தேக வியாதி, உடம்பு வியாதி, இன்னொன்று மனோவியாதி. இது ரெண்டுத்தையும் நம்ம அவாய்ட் பண்ணோம்னா நமக்கு ஹாப்பினஸ் இருக்கும் லைஃப்பில். மூணாவது தப்பன்னா செல்ஃப் டினையல். தபஸ்யா பண்ணுறாஜா அது எப்படின்னா, ஃபோக்கஸ்டு லைஃபாக நீ உனக்கு வேணும்னா, ஒரு லைஃப்பில் ஒன்று அச்சீவ் பண்ணணும்னா, நீ ஐயோ அந்த பசிக்கிறது, தாகமாக இருக்கே, இப்போ நான் கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துக்கலாமே, அது மாதிரி திங்ஸ் மனசில் வச்சு அந்த மைண்டை கண்ட்ரோல் பண்ணி இல்லை, நான் இப்போ படிக்கணும், இப்போ படிச்சுன்னு உட்காண்டாக்க இப்போ நிறைய சாப்டர்ஸ் நான் கவர் பண்ணணும், அதை நான் பிள்ளைங்க படித்தால்தான் நான் சிலபஸ் 2 தடவை முடிக்க முடியும், அப்போ தான் நான் எக்ஸாம்ஸ் நான் ஃபுல்லி ப்ரிப்பேர்டாக இருக்க முடியும் அப்படின்னு மனசை ஒரு கண்ட்ரோல் பண்ணுற சமயத்தில் உனக்கு ஒன்றை டினை பண்ணியிருந்தால் தான் அந்த கண்ட்ரோல் வரும். அதோட மனசு போகிற வழியில் இப்போ நான் தூங்கட்டுமா, இப்போ நான் கொஞ்சம் வெளியில் போயிட்டு வரட்டுமா, ஃப்ரெண்டோட ஃபுட்பால் விளையாடி போட்டுமா, இல்லை மாலுக்கு கொஞ்சம் நேரம் போயிட்டு வரட்டுமா அப்படின்ற ஒரு டெம்டேஷன் வச்சு அதை கண்ட்ரோல் பண்ணணும். 4வது சுவாத்தியாயம்னா சாஸ்திர படிப்பு. அது படித்தா தான் நமக்கு நம்ம யார் என்னங்கிறத பற்றி தெரிஞ்சுக்க முடியும். அது இப்போ ஒன்று அது ஒரு எக்ஸ்ட்ராவாக தோணும், எக்ஸ்ட்ரா ஆக்டிவிட்டி ஆகட்டும். ஆக்சுவலி அது அல்டிமேட்லி நம்ம ரியலைஸ் பண்ணுவோம் அதெல்லாம் படிக்கணும்னு. அப்புறம் 5வது ஈஸ்வர, அப்படின்னா கடவுள் பக்தி. அது நமக்கு கடவுள் பக்தி இல்லைன்னா எங்கேயுமே எதுலேயுமே சக்ஸஸ் கிடைக்கிறது கஷ்டம். யோக சாஸ்திரத்தை நாஸ்திகம் கிடையாது, எல்லாமே ஆஸ்திகர்களாக தான் இருக்க முடியும். ஈஸ்வர கிருபை இருந்தால்தான் நம்மளால் எதையுமே அச்சீவ் பண்ண முடியும். அந்த ஒரு எக்ஸ்பேக்டர் ஒன்று இருக்குது நம்ம லைஃப்பில். அது இதுதான் பெங்கரை கூட ராஜாவாக ஆக்குறது, அண்ட் வீக்காக இருக்கிற பர்சனை ஸ்ட்ராங் ஆக்குறது, படிக்காத ஃபூலிஷ் பர்சனை ஸ்காலர் ஆக்கலாம். இந்த காலத்துலேயும் கராஜில் உட்காந்துட்டு தன்னோட புத்தியை யூஸ் பண்ணி ஸ்டீவ் ஜாப் மாதிரி ஆப்பிளுக்கு ஃபவுண்டராகவும் ஆக முடியும், லாரியும் செர்கேவும் கூகுளுக்கு ஃபவுண்டராகவும் ஆக முடிஞ்சுது. இது எல்லாமே ரேக்ஸ் டு ரிச்சஸ்ங்கிற ஸ்டோரி. இது எல்லாத்துலேயுமே ஈஸ்வர கிருபா அந்த எக்ஸ்பேக்டர் ரொம்ப ரொம்ப அவசியம். எல்லா விதத்துலேயும் அந்த சிருஷ்டி பண்ணியிருக்கிற அந்த அந்த பகவான் எறும்பு எல்லாத்தையும் காப்பாற்றுறார். அவர் டே அண்ட் நைட் அவர் மனுஷன் எல்லாத்தையும் பார்த்துக்கிறாருங்கிறது தான் நம்மளோட ஃபெய்த்து. அதுபடிக்கு நம்ம என்னதான் சயின்ஸ் டெக்னாலஜி எல்லாம் கண்டுபிடிச்சா கூட அதை கண்டுபிடிக்கிற புத்தி, கண்டுபிடிக்கிற சக்தி, அந்த மேட்டர் எல்லாத்தையும் அவர் தான் கொடுத்துருக்கார், அவர் தான் நம்ம மூளையும் கொடுக்குறாரு. அதனால ஈஸ்வர கிருப்பை இல்லைன்னா, கடவுள் பக்தி இல்லைன்னா எதுவுமே அச்சீவ் பண்ண முடியாது அப்படிங்கிற பதஞ்சலி. 3வது ஆசனம், 4வது பிராணாயாமம். ஆசனம்னா நம்ம ஒரு மேட்டு போட்டு தான் உட்காந்துக்கணும். அப்படியே நம்ம அந்த யோகம் பண்ணுறதுக்கு நேர பூமியில் உட்காரக்கூடாது. ஏன்னா பூமிக்கு கிராவிடேஷ்னல் ஃபோர்ஸ் இருக்குது. அதனால நம்மளோட எனர்ஜியை அது கிராவிடேஷ்னல் ஃபோர்ஸ் வழியாக அது ஆக்கர்ஷிக்கிறது, அது எடுத்துன்றது. அதனால நம்ம எனர்ஜி குறைஞ்சி போயிடும். ஜிம்முக்கு போனால் நம்ம எனர்ஜி எல்லாம் யூஸ் பண்ணிடுறோம். யோகாவில் நம்ம உட்காந்து பண்ணச்சே நம்ம எனர்ஜியை, அந்த பிராணிக் எனர்ஜியை நம்ம அக்யூமுலேட் பண்ணிக்கிறோம், கலெக்ட் பண்ணிக்கிறோம். இதுக்கப்புறம் பிராணாயாமன்னா ப்ரீதிங் கண்ட்ரோல். நம்ம சுவாசிக்கிறதுங்கிறது பிறந்ததுலேருந்து கண்டினியூஸாக நமக்கு பண்ணிகிட்டே இருக்கும். உயிர் போகிறதுங்கிறது அந்த சுவாசிக்கிறத நின்று போனால் தான் நம்ம உயிர் போயிடுது, தட் பர்சன் ஹஸ் பாஸ்ட் அவே அப்படின்னு சொல்கிறோம். ரிஷிமணிகள்லாம் இந்த ப்ரீதிங்கை பற்றி அவள் ஓலசுவடியில் எழுதியிருக்கிறபடி 4 பார்ட்ஸில் அதை எக்ஸ்பிளைன் பண்ணி வச்சுருக்கா. பூரகா, அந்தர்கும்பகா, லைச்சகா அண்ட் பாஹ்ய கும்பகா. பூரகான்னு இன்ஹேல் பண்ணுறது, அந்தர்கும்பகான்னா இன்ஹேல் பண்ண பிரெத்தை அப்படியே ஹோல்டு பண்ணி வச்சுக்கிறது, உள்ளுக்குள்ளே அந்த ஏர் இருக்குது. அப்புறம் ரைச்சகானாக்க அதை நம்ம எக்ஸைல் பண்ணணும். அதுக்கப்புறம் எம்டியாக இருக்கிற நம்மளோட லங்ஸில் கொஞ்சம் நாய் ஹோல்டு பண்ணணும், அது பேர் பாஹ்ய கும்பகான்ட்டு. இந்த மாதிரி 4 பார்ட் பண்ணும்போது ஒரு இன்ஹேலேஷனுக்கும் இன்னொரு இன்ஹேலேஷனுக்கும் நடுவில் நிறைய நம்ம கேப் கொடுத்துட்டு பண்ணோம்னா கொஞ்சமாக நம்ம ப்ரீதிங் பண்ணுறோம். நம்ம எவ்வளோக்கு அவ்வளோ கொஞ்சமாக ப்ரீதிங் பண்ணுறோமோ அவ்வளோக்கு அவ்வளோ நம்மளோட எனர்ஜி நமக்கு சேவ் ஆகுது. இதனால நம்மளோட எனர்ஜி ரெகுலேட் ஆகுது. அப்போ நம்மளோட லைஃப் ஸ்பேன் இன்க்ரீஸ் ஆகுது.
நமக்கு நீண்ட ஆயுள் கிடைக்கிறது. இந்த 4 பார்ட்ஸையும் தான் இந்த காலத்தில் வெஸ்டர்ன் டாக்டர்ஸ் பாக்ஸ் ப்ரீதிங் அப்படி சொல்கிறா. அவளும் அதே தான் சொல்கிறா. நம்ம ரிஷிகள் அந்த காலத்திலே சொல்லிட்டா. பாக்கி இருக்கிற 4 ஸ்டெப்ஸை அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.